ஆபத்தான நபர்கள். அவரை விட நம்ம தான் ஆபத்தான நபர்கள். அப்போ இந்த கீழ்நிலையான எண்ணங்களை நம்ம விட்டுட்டு, நம்ம எப்பவுமே நல்லா கவனிங்களேன், அவன் நல்லா இருக்கா, அவன் நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கான்னு பார்த்து அதெல்லாம் அதை நம்ம விட்டுட்டு, நம்மளுடைய சிஸ்டத்துல நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை சரி பண்ணலாம், வாழ்க்கையை சரி பண்றதுக்கு கட்டாயம் பகவான் நமக்கு துணை பண்ணுவார். பகவான் நமக்கு துணை பண்ணுவார். இந்த உலகத்துல யாரும் உங்கள் நற்கதியா விடட்டும், பகவான் விட மாட்டார். ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் அவர் தந்தை, எல்லா உயிர்களும் படைப்புக்கு அவர் காரணம், அவரு காரணம். அதே மாதிரி கருணாமூர்த்தி நீங்க கலங்கிறதுக்கு முன்னாடி அவர் கலக்கப்படுவார், அதுதான் அவருடைய ஸ்பெஷலான குணம். அப்போ நீங்க யாரையும் நம்ப வேணாம், அவரை நம்பலாம். ஆனா அவரை நம்பணும், அவர்கிட்ட அனுகிரகத்தை வாங்கணும், அவருடைய கருணையை பெறணும் அப்படின்னா நாம தூய்மை பெறணும். நம்ம என்ன பெறணும்? தூய்மை பெறணும். அப்போ தூய்மை பெறணும் அப்படின்னா நம்ம கிட்ட உள்ள கீழ்நிலைகளை நம்ம குறைக்கணும், எண்ணங்களை கவனமா நம்ம சார்ஜ் பண்ணணும், ஒரு சில விதங்கள் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அதிகபட்சம் பொறாம, கீழ்நிலையான